முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கிறது கேளம்பாக்கம் போலீஸ். முழு விவரங்களை செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது இன்று கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்திருந்த அவர் மீது சுமார் 5 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது கடந்த 18ஆம் தேதி சம்திங், அதாவது அவர் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸினுடைய மனைவி பியூலா ராஜேஷ் அந்த அத்துமீறி அந்த பண்ணை வீட்டில் தையூர் பகுதியில் அமைந்துள்ள பண்ணை வீட்டில் அத்துமீறி 10 அடியாட்களை கொண்டு அந்த இடத்துல அத்துமீறியதாக ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த ராஜேஷ் தாஸ், அதாவது முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது இப்போ கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இவர் தற்போது கைது செய்து இந்த காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அருகே அந்த தையூர் பகுதியில் பண்ணை வீடு ஒன்று அமைந்துள்ளது. அந்த பண்ணை வீடு முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பியூலா ராஜேஷ் ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்கும்போது அப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பண்ணை வீடு அது. அந்த பண்ணை வீடு தற்போது சமீப காலமாக இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். இது சம்பந்தமாக பியூலா ராஜேஷ் மீது விவாகரத்து வழக்கம் நிலவில் இருக்கிறது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் ராஜேஷ் தாஸ் மீது அதாவது காவல்துறையின் அதிகாரியை காவல்துறை அதிகாரியை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக ஒரு புகார் எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில சில நாட்களுக்கு முன்பு அந்த பண்ணை வீட்டில் அத்துமீறி ஒரு 10 ஆட்களை கொண்டு உள்ளே நுழைந்துள்ளதாகவும் அங்குள்ள செக்யூரிட்டியை அடித்து துன்புறுத்தியதாகவும் செக்யூரிட்டியில் உள்ள செல்போனை பறிக்கப்பட்டதாகவும் ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுமார் 5 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலை இன்று காலை ராஜேஷ் தாஸை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டனர். நேற்று வரை அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த பண்ணை வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராஜேஷ் தாஸ் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் அடைந்தார். எதுக்காக அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அது கேள்வி அளிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலை தற்போது அவரை கைது செய்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை தூண்டி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கிறது கேளம்பாக்கம் போலீசார். முழு விவரங்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்க கேட்டும். மேலும் ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.